அதே மாதிரி ஆட்டிடியூட், அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி கோவதாவங்கள் எல்லாம் இருக்கும். என் பொண்ணு மாதிரியே இருக்கும். ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் அது. அதனாலேயே அந்த சீரியல் ஒரு அஃபினிட்டி ஜாஸ்தி இருக்கும். கிருஷ்ணா நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, பட் பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறேங்கிற தயக்கம் அவங்க மூஞ்சில் தெரியல அப்படின்னாங்க. அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் தான், அவங்க நடிக்கிறேங்கிற தயக்கம் என் மூஞ்சில் தெரிஞ்சது, அதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாரு. நான் பைத்தியம் சார், சிவாஜி ஃபேனுங்கிறது சாதாரண வார்த்தை. நான் ஒரு டிவோட்டி. அவர் மீறி தமிழ் சினிமா இல்லைன்னு நினைக்கிறவன் நான் வந்து சிவாஜி கணேசனை வந்து சாமியா நினைக்கிறேன் சார். அவர் இல்லாம அவர் தமிழ் சினிமா அவர் கொண்டாடலங்கிறது ஒரு வருத்தம் இருக்கு. அவரை கமலஹாசனி இன்னும் கொண்டாடலன்னு நினைக்கிறேன் நான். இப்ப ஏஐ வந்த காலம் வந்தாச்சு. இப்ப ஆர்டிஸ்டே தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த அப்புறம் நோ ஆர்டிஸ்ட் நெசசரி, நீங்க வந்து பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகன் வந்து இவ்வளவு சாதிச்சிருக்கான்னா சராசரி நடிகனா இருக்க மாட்டான் சார். பாலச்சந்திரன் வாட்ச்மேன் நடிக்க சொன்னா வேஷம் நினைச்சு பண்ணுவேன்னாரு. எங்க வீட்டு வாட்ச்மேனை வந்து நெல்லுறான்னு சொன்னா அது ஒரு வேஷமா கொடுத்துருக்காருன்னு நினைச்சு பண்ணுவேன் அப்படின்னாரு. அதையும் நானும் சொல்றேன் சார். பாலச்சந்தர் சார் எங்க அப்பா அம்மா 3 பேரும் ஒரே சமயத்தில் இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்துடுறாங்க. சோகம் வந்து எனக்கு புதுசு இல்லை. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் கூட சினிமா கான்வர்சேஷன்ல சாரை வந்துட்டு கணேசன் அப்படின்னு சொல்றதா இல்லைனா கவிதாலய கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றதா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். அதாவது என்னன்னா, நம்மளுக்கான நேம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய அடையாளம் சார். உங்களுடைய பெரிய அடையாளம் உங்களை எப்படி சொல்றதுன்னா கலைமாமணி கவிதாலய கிருஷ்ணன் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கணேஷ் அப்படின்ற பேர் அடையாளத்துல தான் இப்போ நீங்க இருக்கீங்க. ஹவுஸ் ஓனர் கணேஷ் இந்த கேரக்டர் பத்தி, இந்த ஒரு அடையாளம் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. என்னத்த சொல்றது, நான் ஹார்ட் பீட்டோட பாப்புலாரிட்டியை பத்தி பேசணும்னா நான் சத்தியமா எதிர்பார்க்கல எவ்வளவு பாப்புலரா இருப்பேன்னு. நான் மர்மதேசம், கெழு மனசு போது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாப்புலாரிட்டி இப்போ எனக்கு கிடைக்கிறது, ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது. எங்க போனாலும் ஹார்ட் பீட்டை பத்தம் பேசுறாங்க, கணேஷை பத்தம் பேசுறாங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என் வீட்டில் எல்லாரும் சர்ப்ரைசிங்கா இருக்கு, எல்லாரும் என்னை பத்தி பேசுறாங்கன்னு. ஆக்சுவலா அந்த சீரியல் வந்து ஒரு சீரியலோட பாப்புலாரிட்டிக்கு என்ன காரணம், கண்டென்ட்டா, நரேஷனா, ஆர்டிஸ்டான்னு தெரியாது. பட் எல்லாம் சேர்ந்து வந்தாதான் எவ்வளவு பாப்புலாரிட்டி வர முடியும் ஒரு சீரியல்ல. ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. நரேஷன் பர்ஃபெக்ட், கண்டென்ட் இஸ் பர்ஃபெக்ட், கண்டென்ட் இஸ் பியூட்டிஃபுல், ஆர்டிஸ்ட் எல்லாம் பிரில்லியன்ட்லி செலக்டட். தீபா பாலு அவங்க எல்லாமே எக்ஸப்ஷனலி கிஃப்டட் கேர்ள்ஸ். அவங்க அனுமோல்லாம் ரொம்ப கிஃப்டட். அவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக காஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு வருது, டைம் ஸ்லாட் ரொம்ப முக்கியம். அப்புறம் அது வெப் சீரிஸ் ஃபாலோ பண்ணி போடக்கூடிய மேட்ரு. இது ஒரு சீரியல் மாதிரி இல்லை, இப்போ வருது பார்த்துக்கலான்னு கிடையாது. இதை ட்ரேஸ் பண்ணி ஆன் பண்ணி போனோம் அந்த சேனலுக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சினிமா தியேட்டர் போகிற மாதிரி இருக்குது. இப்போ சினிமா தியேட்டர் போகிறீங்கன்னா ஒரு படம் ஓடாது காரணம் பீப்புள் இருந்தால் தான் ஓடும். கிளம்பி போய் தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்காரணும், அப்போ தான் அந்த படம் ஓடும். அது இல்லாமல் சும்மா ரிலீஸ் பண்ணால் ஓடாது. அந்த மாதிரி சும்மா இப்போ வெப் சீரிஸ்ல படம் போட்டால் ஓடாது. எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹார்ட் பீட் அப்படின்னா அது பாப்புலராக இருக்குன்னு அர்த்தம். ஏன் பாப்புலர் இருக்குன்னா இந்த காரணங்கள் தான் சொல்ல முடியும் என்னால். நான் ஒன்றும் பெருசாக மெனக்கெடல அதில். ரைட் சார். அதாவது நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் சார் தமிழ் சினிமாவில். நீங்க சொல்றீங்க சார், உண்மை அதுதான் சார். இப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபி சார் அவங்களுடைய ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. நம்ம கமல் சார், ரஜினி சார், இந்த மாதிரி கூட உங்களோட ஆப்வியஸ்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, கொலீக்ஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி பீரியட்லேருந்து இருந்துட்டு இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிள் நேமாக இருக்கீங்க. எங்க ஜென்ரேஷனுக்கும் உங்களை இப்போ கூட பிடிக்க காரணம் அது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அபார்ட் ஃப்ரம் இந்த சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் பாலச்சந்தர் சார் தான் சொல்லுவேன். நான் அவரோட அசோசியேஷன் தான் சொல்லுவேன். அவரோட கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் டிராவல் பண்ணேன். அந்த டிராவல் தான் எனக்கு ரெப்புடேஷன் ஆஃப் டிராவல் இஸ் ஃபாலோயிங் மீ அப்படிதான் சொல்லுவேன் நான். மற்றபடி எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணி தான் நடிப்பாக இருப்பேன். ஏனோதான நடிக்க மாட்டேன். எல்லா நடிகனுக்கும் சார் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த பர்சனாலிட்டி ஜனங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சா தான் அது ஒர்க் ஆகும். நடிப்பில் வந்து அந்த பர்சனாலிட்டியோட 80% வந்துடும் எல்லா நடிகனுக்கும். கமல் சாருக்கு இப்போ கமல் சார் வந்து மகாநதி வரைக்கும் ஒரு கமல் சார் இருந்தார். மகாநதிக்கு அப்புறம் வேற கமல் சார். அவர் அந்த மேனரிசம் எல்லாம் தூக்கி போட்டு அவர் வேற கமல் சார் ஆனார்.
சிவாஜி கணேசன் வந்து முதல் படத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிவாஜி கணேசன் இல்லை அவர் அந்த கேரக்டர் தான் இருப்பார். எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணும்போது பர்சனாலிட்டி மினிமம் இருக்கணும். நம்ம இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி மஸ்ட் பி ஆஸ் லிட்டில் as பாசிபிள். சில சமயம் அது ஜாஸ்தி இருக்கணும். ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கிருஷ்ணனாவே இருந்தேன். எனக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க மெக்சிகோல இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப கூட பிடிக்கும் எனக்கு. தீபா பாலு பார்க்கும்போது அந்த டாக்டர் மாதிரி தான் இருக்கும் எனக்கு. உங்க பொண்ணு மாதிரியே எங்க பொண்ணு மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து ஒரு சின்ன அஃபினிட்டி உண்டு அந்த பொண்ணுகிட்ட. அதே மாதிரி ஆட்டிடியூட், அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி கோவதாவங்கள் எல்லாம் இருக்கும். என் பொண்ணு மாதிரியே இருக்கும். ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் அது. அதனாலேயே அந்த சீரியல் ஒரு அஃபினிட்டி ஜாஸ்தி எனக்கு. எனக்கு அந்த மற்றபடி அணுவெல்லாம் பெரிய சேலஞ்சுங்க. அந்த அணுவெல்லாம் அவங்க மதர் கிட்ட பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய சேலஞ்சுங்க அவங்க நடிக்கிறது அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கேரக்டர் அவேர்னஸ் ஒன்று இருக்குது. இதான் தன் ரோடுன்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இது என் வேஷம், இது வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வேஷத்தை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிடுறாங்க சார். அவங்க ரொம்ப கஷ்டம். அவங்களோட ஃப்ரேம்டு இருக்கிறதே பயமாக இருக்கும். நான் வந்து ராதிகா, ரேவதி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சரிதா அவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இவங்களோட நடிக்கும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். இவங்க வந்து என்னை விட பெட்டராக பண்ணுவாங்கிறது பயம் இல்லை, என்னை விட கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்களோங்கிற பயம். ஏன்னா நான் நர்வஸாக இருப்பேன், அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நர்வஸ்னஸ் தெரியாது. நான் எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு ஜோக் இருக்குது, ஸ்ரீவதி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி ஸ்ரீங்கிற படத்தும்போது ஸ்ரீவதி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, கிருஷ்ணா நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, பட் பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறேங்கிற தயக்கம் அவங்க மூஞ்சில் தெரியுது அப்படின்னாங்க. அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் தான், அவங்க நடிக்கிறேங்கிற தயக்கம் என் மூஞ்சில் தெரிஞ்சது, அதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாரு. பாலச்சந்திர சார் முதல் படத்தை சொன்னார் என்கிட்ட. முதல் படங்கிற எக்ஸைட்மெண்ட் தெரியுது கிருஷ்ணன், மூஞ்சில் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்கும். அனுமல் கூட தேவி பாலு நடிக்கும் போதும் வெரி எக்ஸைட்டட் ஐ ஃபீல். அது இவாம் கார்த்திக் இவங்கெல்லாம் நடிக்கும்போது இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் சார். இவங்கெல்லாம் ரொம்ப குப்பை போட்டவங்க, கொட்டை போட்டவங்க. சினிமாலையும் டெலிவிஷன் ட்ராமாலையும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அனுமங்கள்லாம் பிரில்லியன்ட் சார். தீபாபாலுன்னு ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. அவங்க சாதாரணமாக வெளில இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரீட் செட்டில் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஆக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பயமாக இருக்கும். அதாவது உங்களை மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷம் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ட்டு நான் உங்கள் சைட்லேருந்து அவங்க கிடைக்கிறது. ஐ டோன்ட் நோ அபவுட் தட், பட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹவ் ஒர்க்ட் வித் தெம். அதை மீறி எனக்கு இந்த பாப்புலர் இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கு. ஐ கிரெடிட் ஒரு டைரக்டர், ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான், வேற எந்த காரணமும் கிடையாது சார். சார் இந்த சீரிஸ் வந்து நம்ம உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்களா சார்? அவங்க ஏன்னா பயங்கரமான ரீச், கண்டிப்பாக ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷன் என்ன சொல்லுங்கள்? என் டாட்டர் பார்த்துருக்கா, மை செகண்ட் டாட்டர் சீன் இட், ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் டாக் அபவுட் இட். அதுக்காக பார்க்க ஆரம்பிச்சு. சாதாரண அவங்க பார்க்க மாட்டாங்க, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசுறதுனால அவள் பார்த்துருக்கா. அவள் ஃபர்ஸ்ட் டாட்டரும் ஒரு எபிசோட் மாத்திரம் பார்த்துருக்கா போட்டிருக்கு. நான் போன வாட்டி யாரோ மென்ஷன் பண்ணாங்க, அவள் டாட்டர் அவளை பற்றி மென்ஷன் பண்ணேங்கிற எபிசோடு மாத்திரம் அவரோட ஃப்ரெண்டு யாரோ அவர்கிட்ட சொன்னாங்கிறதுக்காக அதை மாத்திரம் பார்த்துருக்கா. மற்றபடி அவங்க பெருசாக ஒன்றும் ஃபீட்பேக் எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க சார். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பேசாமல் இருந்தால் அதான் பெஸ்ட் ஃபீட்பேக்கு. ரைட். அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பாலச்சந்தர் ஆர்டிஸ்ட் சார், நான் தப்பு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். எல்லாரும் பாலச்சந்தர் ஃபேன்ஸு. சிவாஜியோட பரம்பரையில் ஒருத்தவன். நீங்கள் பெரிய சிவாஜி சார் ஃபேன்? நான் பைத்தியம் சார். சிவாஜி ஃபேனுங்கிறது சாதாரண வார்த்தை, நான் ஒரு டிவோட்டி. சூப்பர் சார், சூப்பர். அவர் மீறி தமிழ் சினிமா இல்லைன்னு நினைக்கிறவன் நான். அந்த லெவலுக்கான ஒரு ஆமாம், நான் வந்து சிவாஜி கணேசனை வந்து சாமியாக நினைக்கிறேன் சார். அவர் இல்லாமல் அவர் தமிழ் சினிமா அவர் கொண்டாடலைங்கிறது ஒரு வருத்தம் இருக்கு. அவரை கமலஹாசனி இன்னும் கொண்டாடலன்னு நினைக்கிறேன் நான். நாகேஷ் கொண்டாடல, எம்எஸ்வி கொண்டாடல, கண்ணதாசனை கொண்டாடல. இப்போ பேசுகிறாங்க எல்லாம், சரி செத்து போனப்பறம் பேசி பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது கொண்டாடணும் சார். இருக்கும்போது யாரையும் கொண்டாடல, சிவாஜி சாரை கொண்டாடவே இல்லை. இப்போ பேசுகிறாங்க எல்லாரும் சிவாஜி கணேசனை பற்றி. அப்படி இருக்கும்போது கொண்டாடல சார் அவரை. அவர் பண்ண சாதனைலாம் இனிமேல் எந்த சினிமாலையும் பண்ண முடியாது சார். இப்போ ஏஐ வந்த காலம் வந்தாச்சு. இப்போ ஆர்டிஸ்டே தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தப்புறம் நோ ஆர்டிஸ்ட் ஆர் நெசசரி. நீங்கள் வந்து பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகன் வந்து இவ்வளோ சாதிச்சிருக்கான்னா சராசரி நடிகனாக இருக்க மாட்டான் சார். அவரை மீட் பண்ணியிருக்கான், அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபோட்டோ கூட இருக்குங்க.
அவர் அந்த அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. கூட நடிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அந்த பாக்கியம் கிடைக்கல. அவரோட பார்த்துருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேங்கிறது சந்தோஷம் எனக்கு இருக்கு. பிரபு சார்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஃபேமிலியும் நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சிவாஜி கணேசன் கூட நடிக்கலைங்கிற குறை இன்னும் இருந்துட்டே இருக்கு. அது இன்னும் அது மட்டும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கலாம். எஸ். நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த வெப் சீரிஸ் அப்படின்ட்டு பண்ணும்போது நீங்க ஏதாவது ஆக்சுவலா நீங்க வந்து மேடை நாடகம் பண்ணியிருக்கீங்க, சீரியல், சினிமா எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து கொஞ்சம் சினிமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குல்ல சார். வெப் சீரிஸ் அப்படின்றது லாக்டவுனுக்கு அப்புறமா கொஞ்சம் புதுசா இங்க கல்ச்சரா ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது ஃபர்ஸ்ட் தயக்கப்பட்டீங்களா சார் ஹார்ட் பீட்ல நடிக்கிறது? நான் அதெல்லாம் ஒன்றும் தயக்கமே பட மாட்டேங்க. எனக்கு நடிப்பு சந்தர்ப்பம் கிடைச்சா பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி தாங்க. பிரகாஷ் ஒரு வாட்டி சொல்லிருக்காரு, ஒரு வாட்டி சொன்னார் அந்த வார்த்தையை, என்கிட்டயும் சொன்னாரு, என்கிட்டயும் சொல்லிருக்காரு. பாலச்சந்திரன் வாட்ச்மேன் நடிக்க சொன்னா வேஷம் நினைச்சு பண்ணுவேன்னாரு. எங்க வீட்டு வாட்ச்மேனை வந்து நெல்லுடான்னு சொன்னா அது ஒரு வேஷமா கொடுத்துருக்காருன்னு நினைச்சு பண்ணுவேன் அப்படின்னாரு. அதையும் நானும் சொல்றேன் சார். எல்லாம் ஒரு வேஷம் தான் சார். எதுக்கு மேல மேக்கப் போட்டுக்க மாட்டேன். எல்லாம் அரிதாரம் கிடையாது எனக்கு. எல்லாம் ஒரு கேமரா தான். இப்போ இன்டர்வியூ பண்றேன், இதுக்கும் அதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது எனக்கு. என்னன்னா இது வந்து நான் சொந்தமா யோசிச்சு பேசணும். அதுல வந்து அவங்க டைலாக் கொடுப்பாங்க, கதையை சொல்லணும். அந்த டிரான்ஸ்லேஷன் தான் முக்கியம். மற்றபடி நான் இந்த படத்தை ஹார்ட் பீட்ல வந்து சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பசங்க கிடையாதுங்கிற ஒரு ஹோம்ஒர்க். அதனால எந்த பொண்ணை பார்த்தாலும் எந்த குழந்தைய பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன அஃபினிட்டி இருக்கும். அது எப்படி மனசு நினைச்சா போறோம் சார், வந்துடும் சார். அது சிலதெல்லாம் நம்ம மெனக்கட வேண்டாம், டயலாக்ல போட வேண்டாம். இந்த மனசுல நினைச்சுப்பேன், இந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு நினைச்சுப்பேன். அப்போவே அந்த நுவன்சஸ் எல்லாம் வந்துடும், வெளிப்படும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. நான் வந்து அது என்னோட தற்பனை தான் அது. ஐ டோன்ட் அக்ரி இட் மே நாட் பி பாசிபிள் ஆல்சோ. பொய்யா சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணு பார்க்கும்போது என் பொண்ணு ஞாபகம் வரும். அது பிரதிபலிக்குதோன்னு நினைப்பேன் நான். ரைட். அதாவது சார் இந்த இப்போ நீங்க சொன்ன இதுலேருந்து கேட்கணும். ஒரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த தீபா பாலு கிட்ட பேசுறதாகட்டும், ஒரு எமோஷனல் சீன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களால் இது ஜென்ரலா சீனா பார்க்க முடியல. அது அப்படியே லைவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது. நீங்க அந்த அழுது ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நீங்க வந்து அதுல வந்து நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த என் ஒய்ஃப் கேரக்டர் பேரு சாரதா. என்னோட ஒய்ஃப் பேரு சாரதா. ஓ, நிஜ லைஃப்ல. ஆமா, இது டாக்டர் ஆஃப் கோர்ஸ். எனக்கு வந்து நான் அந்த சமயத்துல நினைக்கல. பட் நான் இந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கொடுத்தது இல்லை யாரும் பெருசா. எனக்கு இது ஒரு ஒரு வாட்டி ஒரு சீரியல்ல பண்ணியிருக்கேன், சுந்தர் கே விஜயன் சீரியல் ஒன்று பண்ணியிருக்கேன். பட் இந்த சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நான் யோசிச்சிருக்கேன். எல்லா சுச்சுவேஷனுக்கும் நான் ஒரு யோசனை வச்சிருப்பேன். கலைமாமணி அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சிந்தனை பண்ணேன். இந்த ஆஸ்கார்லாம் பார்க்கும்போது தோணும் எனக்கு, என்ன இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தோணும். ஸோ கலைமாமணி அவார்டு வாங்கும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லணும், அப்படி கலைமாமணி அவார்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசணும்னு நினச்சி நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரியே பேசினேன். மேடமே கேட்டாங்க, ஜெயலலிதா மேடமே, எப்படி கிருஷ்ணன் அவ்வளோ ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறீங்க? எல்லாரையும் சொன்னேன்னா, என் லைஃப்பில் வந்த கிராஸ் பண்ண எல்லாரையும் சொன்னேன்னா, இல்லை மேடம் அது ப்ராக்டிஸ் பண்ணது தான் மேடம் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்டயே. அதனால இது வந்து பெருசாக நான் ஹோம்ஒர்க் ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக ஏதாவது தோணும் சார், இம்பல்சிவாக தோணும். என் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா எப்படி எமோட் பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த மாதிரி சீன் இருக்குன்னு ரீபக் மாதிரியே சொல்லிட்டாரு என்கிட்ட, ஒய்ஃப் இறந்துருவாங்க சார். இந்த சீனும் சொன்னார். போன இன்னொரு சீன் ஒன்று அடுத்த வாரம் வரும். தீபா பாலு ஆக்சிடென்ட் ஆகிடும். தீபா பாலு ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ அவங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் அவங்ககிட்ட பேசுகிற சீன் ஒன்று இருக்கு. அதில் அந்த டைரக்டர் ரொம்ப தெளிவான டைரக்டர் சார், ஹஃபீஸுங்கிறவர். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, சார் நீங்கள் பிரேக் டவுன் ஆக வேணாம் சார், அந்த அம்மா சீனில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுங்கன்னாரு. ஒய்ஃப் சீனில் தேம்பி அழுங்க சார்னாரு. வேஸ்ட் எல்லாம் வரும் சார் அதில். பட் இந்த தீபா பாலு சீனும் போது நீங்கள் தேம்பி அழாதீங்க சார், நீங்கள் ஆழமான ஒரு சோகம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதை மனசில் வச்சுங்க அப்படின்னாரு. நான் என் நாய் செத்து போனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த ஆழமான சோகம் எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா, பாலச்சந்தர் சார், எங்கள் அப்பா அம்மா 3 பேரும் ஒரே சமயத்தில் இறந்தாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்துடுறாங்க. எனக்கு சோகம் வந்து எனக்கு புதுசு இல்லை. எங்கள் அம்மா நான் இல்லாத போது இறந்தாங்க, எங்கள் அப்பா நான் இருக்கும்போது இறந்தாரு, பாலச்சந்தர் சார் நான் இருக்கும்போது இறந்தாரு. ஸோ எனக்கு அதெல்லாம் மனசில் வந்துச்சுங்க நடிக்கும்போது.
இவங்கெல்லாம் இல்லையே, கேபி சார் இல்லையே, எங்கள் அம்மா இல்லையே, எங்கள் அப்பா இல்லையே, இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு தோணும் எனக்கு. பட் அந்த சோகங்கள் எல்லாம் ஈஸி சார். சோகம் வந்து ரொம்ப ஈஸி சார். லெஸ்லினருக்கு நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டா கன்வே பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப கஷ்டம்னு தோணுது எனக்கு. ரைட். ஏன்னா இப்போ எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. இது சும்மா ஆக்டிங்காக இல்லப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தீபா போலீஸினும் வந்து உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியல. எபிசோட் படி உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்டயும் ராமன் சார் கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வேற கண்டிஷன் போடுவீங்க. உன்னோட கண்டிஷன் கல்யாணம் ஆகிட்டு நீ வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசி அனுப்பி விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் இன்னும் அது எபிசோட்ல உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ அதான் அந்த பார்க்கும்போது ரொம்ப அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் எனக்கு அந்த பொண்ணை கண்ட ரொம்ப பிடிக்கும் சார். அது பர்சனாலிட்டி, அது கேரக்டர், அது பர்சன் ஐ லைக் எ வெரி மச். பிரில்லியன்ட் ஆக்டர் சார் அந்த பொண்ணு. இப்போ தாண்டி இந்த சீரீஸ்லாம் விட்டுட்டு ஒரு மேட்டர் பார்க்கணும்னா இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பத்தி ஜென்ரலா ஏன்னா எங்க வாடகை வீடு போனாலும் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை. ஹவுஸ் ஓனர்னா ரொம்ப கெடுபடியா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் இருப்பாங்களா? இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கே சார், செல்ஃபிஷ் ரீசன் இருக்கே. அந்த பொண்ணு என்னை பார்த்துக்கணுங்கிற ஆதங்கம் இருக்கு, எங்க 2 பேரையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னா என் பொண்ணு ஞாபகம் எனக்கு வந்தது. ஒரு எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. இதெல்லாம் அன்செட் இல்லையா, இதெல்லாம் இம்ப்ளாய்டு. பார்த்ததே இல்லை. ரைட். இந்த மாதிரி நடக்குமா? ஆமா, அதனாலயோ என்னமோ அந்த காரணமோ என்னமோ. பட் நான் வந்து யதார்த்தமானவன் சார். சாதாரணமாக எங்க வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்லையும் சரி எனக்கு பொறுப்பே கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேன் சார் வீட்டில். ஆமாமா. அதனால எனக்கு வந்து அன்பு செலுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கிடைக்கிறது. ரொம்ப எக்ஸ்டர்னலாக காமிக்கணும்னு ஆசை எனக்கு. எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், கைண்டா இருக்கணும். ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் சார் நம்மளுக்கு. நம்ம ஏதாவது கொஞ்சம் பிரதிபலிக்கணும் சார். கிவ் பேக் டு சொசைட்டி வாட் சொசைட்டி ஹஸ் கிவன் மீ அப்படின்னு தோணும் எனக்கு. அதனாலேயே நான் வந்து மேபி தட்ஸ் வை அது வந்து ஸ்க்ரீனில் தெரியுறதோ என்னமோ. எனக்கு டப் பண்ணும்போது ஒன்றும் தோணலை. பட் டப் பண்ணும்போது நான் கேட்பேன் டப்பிங் இன்ஜினியர்ஸை, கரெக்டாக வந்திருக்கா சார்னு கேட்பேன். ஓவரால் ஜாஸ்தியெல்லாம் வரலையான்னு கேட்பேன். அவங்க உங்கள் மாதிரி தான் சொல்லுவாங்க, புல்லடிச்சு போவாங்க, பிரில்லியண்டாக இருக்கு சார் அப்படிம்பாங்க. எனக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது அது எனக்காக இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்படி தான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ படங்கள் நடித்து என்ன பேர் புகழ் வந்தாலும் இந்த ஹார்ட் பீட்டில் உங்களுக்கு கிடைச்ச புகழே கொஞ்சம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், 200 படம் பண்ணியிருக்கேன் நான். கிட்டத்தட்ட 1,00,000 ஹவர் பண்ணிருக்கேன் டெலிவிஷனில். ஒரு 2000 ட்ராமா பண்ணியிருக்கேன். எனக்கு கையெழும் மனசு, ரயில் ஸ்நேகம், கையெழும் மனசு, ரயில் ஸ்நேகம், மர்மதேசம் போது நான் ரோட்டில் நடக்க முடியாது, ரோட்டில் போக முடியாது சார். ஸ்கூட்டரில் போய் நிறுத்தினேன் வச்சிங்களேன், சிக்னலில் எல்லாம் கேட்பாங்க சார் அடுத்து என்ன சார் ஆகும், அடுத்து என்ன சார் ஆகும்னு கேட்பாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு இருக்குது சார் எனக்கு. நேற்று இந்த ஏடிபின்னு ஹோட்டலுக்கு போனேன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட. அப்போ அந்த கையெழும்பும் போது கிராஸ் பண்ணும்போது ஒரு 5 பேர் சார் ஹார்ட் பீட்டில் வருங்க, ஹார்ட் பீட்டில் வருங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அவ்வளோ ரீச் இருக்குமா ஒரு சீரியலுக்குன்னு, ஒரு வெப் சீரிஸ்க்கு. சீசன் வந்து முடிய போகுது அப்படின்ற ஏதாவது வருத்தம் இருக்கா? சீசன் 3யும் இருக்கு, பட் ஆனால் இந்த சீசன் முடிய போதே அடுத்து என்ன அந்த வருத்தம் இருக்கு சார். சீசன் 3 முடிய போகுதுங்கிற வருத்தம் இருக்கு. சீசன் 3ல இருப்பேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏன்னா அது கண்டினியூ ஆகணும் அந்த கதை. சீசன் 2 முடிய போகுதுங்கிற வருத்தம் இருக்கு. நான் டைரக்டர்கிட்டையும் சொன்னேன் சார் முடியுதே, ஏன்னா அது வந்து மாதம் 3 நாள் தான் ஒர்க் வரும் சார் மேக்ஸிமம். எங்கேயோ தள்ளி அம்பத்தூர்ல எங்கேயோ வேலை ஷூட்டிங்கு. அந்த ப்ராசஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நான் ஷூட்டிங் போகும்போது எக்ஸைட் ஆக மாட்டேன். சினிமா ஒரு தொழில் தான் சார். சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க, வேறு எந்த தொழிலுக்கு சந்தோஷமாக வேலைக்கு போக மாட்டீங்க. நான் சந்தோஷமாக போவேன் ஷூட்டிங்க்கு. அதுவும் ஹார்ட் பீட் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, 6 மணிக்கு தான் என்ன ரெடி ஆகிடுவேன். 7:30 மணிக்கு தான் வண்டி வரும். அது என்னமோ ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது முடியுதேன்னு. இன்னொரு சீசன் இருக்குங்கிற நம்பிக்கையில் ஒரு சின்ன ஓட்டிக்க வேண்டியதான் அது. ரைட். சரி, இப்போ உங்களுக்கும் ராமன் சாருக்கு உண்டான அந்த காம்போ, அதுக்கப்புறம் ராக்கி அவருடைய காம்போ, ஏன்னா நீங்க லெஜெண்ட் பையன் இப்போதான் புதுசாக பெர்ஃபார்ம் பண்றாப்புல, ஏதாவது கரெக்ஷன்ஸ் நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை புது சார் கரெக்ஷன் சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை சார். அங்கே அதாவது டைரக்டர் பார்த்து பாரு சார். மோகன் ராமன் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு, ஒரு 30 வருஷமா ஃப்ரெண்டு. ஒரே ஸ்கூல் தானே 2 பேரும். அதனால வந்து கேபி ஸ்கூலு, அதனால வந்து எங்களுக்கு அஃபினிட்டி ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அவனை ஷூட்டிங் போகும்போது அவனை பிக்கப் பண்ண தான் போவேன். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அலர் பெட்பா அவனை பிக்கப் பண்ண தான் போவேன். எங்களுக்குள்ள பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனே வந்ததில்லை. எப்போவுமே ஃப்ரெண்ட். அவன் எம்சிசி மெம்பரு. என்னை கூட்டின்னு போவான், கூட்டின்னு போய் கிரிக்கெட்னு ட்ரிங்க் வாங்கி தருவான்.
நான் கிரிக்கெட் மேட்ச்லாம் ஒன்றா போவோம், நிறைய ஃபங்க்ஷன் நடத்துவான், ஃபங்க்ஷன்லாம் நான் கலந்துப்பேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு அவன். ராக்கியை பொறுத்தவரைக்கும் அவன் வளர்ந்து வர நடிகன் சார். அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு நினைப்பேன் நான். அவனுக்கும் ரிஷிக்கு, அவனுக்கும் அந்த சாருகேஷுக்கும் தேவ் காட் கிரேட் ஃபியூச்சர். தேவ் கிரேட் ஆர்டிஸ்ட். அவங்க மெனக்கட்டாங்கன்னா இதில் வந்து உண்மையில நம்பிக்கை, சாமி மேல நம்பிக்கை, பொறுமை மூது இருந்தால் சினிமாவில் முன்னுக்கு கொள்ளலாம் தான் நினைச்சு எஸ் எஸ் சந்திரன் சொல்லியிருக்காரு. எஸ் எஸ் சந்திரன் சொல்லியிருக்காரு என்கிட்ட. உண்மையில நம்பிக்கை, சாமி மேல நம்பிக்கை, பொறுமை 3 இருந்தால் சினிமாவில் முன்னுக்கு வந்துடுறாங்க கிருஷ்ணன். அந்த 3 அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க, சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த நீங்களும் சாரும் மோகன் சாரும் பார்க்கும்போது என்னன்னா வாடா போடா அப்படின்னு பேசிக்கிற அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா இருக்கு. அப்படிதான் நான் பேசிப்போம். இப்போ அப்படிதான் பேசிப்போம். அது மாதிரி எங்களுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து அந்த லூட்டி அடிக்கிறது, அந்த காமெடி, அது நீங்க சீரியஸா பண்ற சில மேட்டர் கூட எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டா இருக்கும்போது அது அவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்கிரிப்ட் சார், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் அண்ட் டிரான்ஸ்லேஷன். எப்பவுமே ஒரு சீரியல் வந்து பாப்புலராக இருக்கணும்னா, சினிமாவோ சீரியலோட எனி என்டர்டெயின்மெண்ட் ஃபார்ம் பாப்புலராக இருக்கணும்னா ஸ்கிரிப்டும் டிரான்ஸ்லேஷனும் ரொம்ப முக்கியம் சார். அதில் வந்து கேபி சார் பாப்புலராக இருந்தார். கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். கண்டென்ட்ல என்ன சொல்ல வராங்கிறது டைரக்டர் புரியணும். என்ன எழுதியிருக்காரு, அது என்ன கன்வே பண்ண ஆசைப்படுறாருங்க டைரக்டர் புரிஞ்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னா இட் cannot ஃபெயில். ஆல்வேஸ் பிலீவ் தட். அது நாங்கள் பொம்மைகள் தான் சார். நாங்கள் வந்து மூஞ்சி கொடுக்குறோம், அவ்வளோதான். என்னை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த வேஷம் போயிருக்கோம், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஆனால் உங்களுக்கு ஜஸ்டிஃபை யாரும் இல்லை, மை ஃபேஸ் ஆட்ஸ் லிட்டில் மோர் வேல்யூ தென் அதர் ஃபேஸ். அவ்வளோதான் ஒய்ய. வேற யார் பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு வாட்டி என்ன ஆச்சு சார், கேபி சார் சொல்லுவார், ஆளுக்கு ஏற்ற வேஷம்டா. இப்போ நீ ஒரு ரோல் பண்ண இன்டர்பிரேஷன் பண்ண, நீ ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணுவ, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். நாகேஷ் வேற மாதிரி பண்ணுவார், சிவாஜி சார் வேற மாதிரி பண்ணுவார், கமல் வேற மாதிரி பண்ணுவார். பட் ஒன் அளவுக்கு எனக்கு ஓகேன்னு தான் பார்ப்பேன் நான் அப்படிம்பாரு. நீ பண்ற டிரான்ஸ்லேஷன் எனக்கு ஓகேயா, நான் எழுதியிருக்கிறது என்ன எக்ஸாக்டா ஒன்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, பட் நீ பண்ணது ஓகேயா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும், தேவைப்படும், அது ஓகேன்னு நினைச்சுப்பேன் அப்படிம்பாரு. ஒரு ஒரு டெலிஃபிலிம் பண்ணோம், அப்போ இந்த இன்சிடென்ட் வந்தது. ஸோ நம்ம என்ன டிரான்ஸ்லேட் பண்றோங்கிறது மேபி பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். எனக்கு ரிட்டென்ஷன் ஜாஸ்தி. ஒரு வாட்டி டயலாக் படித்த ஞாபகம் வந்துடும், எனக்கு மறக்க மாட்டேன். ப்ராம்ப்டிங் வாங்கிக்க மாட்டேன். மேபி தட்ஸ் வை. மோகன் ராம் அப்படி தான், ரொம்ப ரிட்டென்ஷன் ஜாஸ்தி அவனுக்குலாம். நாங்கள்லாம் பழைய கட்டத்தை நாங்கள்லாம் அதுதான் தெரியுது, குப்பை கட்டிருக்கோம், பல வருஷமாக குப்பை கட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் இப்போதைக்கு எங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி சினிமா பற்றி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.